இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்து ராதாகிருஷ்ணன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். கரூர் விவகாரத்துல நேற்றைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரியான கேள்விகளை இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்காங்க. உயிரிழந்த 31 குடும்பங்களுக்குமான அரசு பணி ஆணையை செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு தரப்பு வாதத்துக்கு எதிரான பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. உங்களுடைய எதிர்கட்ட பார்வை எப்படி பார்க்கலாம்? இது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏனென்றால் இப்போ வந்து ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசல் வந்து ஒரு 41 பேர் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். என்னை பொறுத்தவரை அது கொலைதான். அது வந்து ஸ்டாம்பீட்லாம் நான் சொல்ல மாட்டேன். அனைவருக்கும் தெரிஞ்சு நடந்த ஒரு சம்பவமாகத்தான் நான் பார்க்கிறேன். அனைவருக்குன்னா தாவேகா கட்சிக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு சம்பவமாக தான் இருக்கிறது. போலீஸ்காரர்கள் என்னெல்லாம் அங்கே வந்து குமரினார்கள் என்றால் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 50 மீட்டர் முன்னாடி நில்லுங்கன்னு சொன்னாலும் கேட்காம வந்து செய்திருக்கிறார். ஒரு கட்சியினுடைய நிகழ்வு, ஒரு அரசு விழா கிடையாது, ஒரு அரசு நிகழ்ச்சி கிடையாது. இது ஒரு கட்சியினுடைய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டத்தில் நடந்த இந்த ஒரு கொலைகளுக்கு அது வந்து அரசாங்கம் இப்படி பொறுப்பாகும். அப்படி வந்து அரசாங்கத்துக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காம்பன்சேஷன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அரசாங்க தரப்பு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு தாவேகா தரப்பு வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி மறுபடியும் அடுத்த ஒரு காம்பன்சேஷனாகத்தான் இந்த வேலை வருகிறது. அப்போ என்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை, என்னுடைய கட்சியில் இருக்கின்ற நபர்களுக்கு மட்டும்தான் எல்லாம் செய்வேன் என்று மிக தெளிவாக கூறுகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். என்ன பார்க்க வந்ததுனால என் கட்சிக்காரனுக்கு வந்து உயிர் போயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வீட்டில் இருக்கிற அரசாங்க வேலையை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போறேன். அதான் சொல்றீங்க. அதாவது அரசாங்கம் என்பது என் வீட்டில இருந்து நான் எடுத்து வந்த ஒரு சொத்தாக பாவிச்சு நடக்கிற விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. இன் லா ஆல்சோ பிரச்சனை வருகிறது. லால என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன கைட்லைன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு பிரச்சனை வருது. கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன கைட்லைன்ஸ் இருக்குன்ட்டு அந்த வரைமுறையில வந்து இது வராதனால நிச்சயமாக அந்த லீகலா வந்து அவர்களால் வந்து இது கொடுக்க முடியாது. ஆனா தாவேகா அரசாங்கத்துக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது இல்லையா? தாவேகா அரசாங்கம் என்பது ஒரு சினிமா அரசாங்கம். அந்த சினிமா அரசாங்கத்துக்கு வந்து எல்லாமே சினிமாட்டிக் ஸ்டைல நடத்திடணும் அவ்வளவுதான். அன்னைக்கு ஜூலை 10 நினைக்கிறேன், அவர் இங்கிருந்து கிளம்பும் போது தான் அந்த இஷ்யூ வந்து எடுக்கிறாங்க, கோர்ட்ல எடுக்கிறாங்க. அதனால வந்து ஒரு சிஎம்னுடைய போறதுனால அவர்கள் வந்து அந்த டைம்ல வந்து தடை விதிக்கவில்லை, அந்த விழாவுக்கு வந்து தடை விதிக்கவில்லை. இவரு போயிட்டு ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் இருந்தா கூட இவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வழங்கிட்டாரு. வழங்கினவர்கள் இப்ப என்ன, அது அந்த மக்கள் எல்லாம் இப்போ நடுத்தூரில் நிற்கிறாங்க. மறுபடியும் அந்த துயர நிகழ்வை வந்து ரீலீவ் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து நடந்து கொண்டிருக்குது. மறுபடியும் அதை வந்து அந்த அந்த துயரத்தை வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி அந்த துயரத்தை வந்து பெருக்கிக் கொண்டிருக்கிறது தாவேகா என்பதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. பட் அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாருமே கட்சிக்காரர்கள் கிடையாது. இறந்தவங்கள்ல பலருமே வந்து எல்லாருமே கூட சொல்லலாம், ஐ எம் நாட் ஷியர். பட் அந்த இடத்துல இருந்தவங்கள்ல பலருமே பொதுமக்கள் பார்க்க வந்து பொதுமக்கள் தான். இல்ல இது வந்து அந்த 41 பேர்ல வந்து 31 பேருக்கு வந்து இப்ப வந்து வேலை கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை நீங்க வந்து ஒரு கட்சி நிகழ்வுகளுக்கு போகும்போது நீங்க அதுக்கு அனுபவியாகத்தான் போறீங்க. நீங்க அது கட்சிக்காரன்னா ஒரு உங்ககிட்ட இது என்னது மெம்பர்ஷிப் கார்டு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி வளர்ந்த கட்சியும் கிடையாது. இது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணி அதன் பிறகு வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த கட்சியெல்லாம் கிடையாது. கட்சி வந்து 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இவர் கரூர் போறாரு. அங்க ஒரு கூட்ட நெரிசல் நடக்குது. அங்க வந்து பார்க்க வந்த நபர்கள் தான். பார்க்க வந்தவர்கள் வந்து கட்சியினுடைய அனுபவிகளா இருக்கலாம், கட்சிக்காரர்களா இருக்கலாம். என்னை பொறுத்தவரை அவர்கள் அனைவரும் கட்சிக்காரர்கள் தான். அப்போ இவர்களை பொறுத்தவரை இவர்கள் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, 41 பேர் ஐடென்டிஃபைடு ஆளுகள் டெத்தான நபர்கள் அனைவருமே வந்து தாவேகா ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அது அவ்வளவு ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த நபர்களுக்கு மட்டும் வேலை கொடுக்கும்போது அது இட் இஸ் அகைன்ஸ்ட் தி பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இங்க அவன் வந்து 10 போஸ்ட்டுக்கும் 100 போஸ்ட்டுக்கும் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல வந்து மொத்தமா வந்து 10,000 இடத்துக்கு வந்து 1,20,000 1,25,000 அப்ளிகேஷன் 25 லட்சம் அப்ளிகேஷன் வருகின்ற ஒரு நிலையில வந்து நீங்க அரசு பணியை எடுத்து அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு கொடுக்கும்போது சரியாகாது. அப்ப இட் இஸ் நாட் யூனோ try and see whether they are actually டிவிகேனுடைய அவங்க வந்து மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருக்கலாங்களா இல்லையான்றது கிடையாது. டிவிக்கே அனுபவி, அதற்காகத்தான் வேலை.
தாவேக்கு அனுபவி இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காதுங்க. அதான் உண்மை நிலையா இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதமா இருக்கும். இது தவறு. திஸ் என்டையர் ப்ராசஸ் இஸ் ராங். அதான். ஓகே. ஆனா இப்ப இந்த இடத்துல சாதாரண வேலை தான் நாங்க கொடுத்தோம் அப்படின்ற வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நேற்றைக்கு வழக்கறிஞர் பேசும்போது கூட டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து இது குறித்து அவங்க எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த விவாதத்தை எல்லாம் எப்படி சார் பார்க்கலாம்? இல்ல இதெல்லாம் வந்து அப்புறம் மேட்டர் நடந்து போச்சு. அதன் பிறகு வருகின்ற எக்ஸ்பிளனேஷன்ஸாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சர்வீஸ் மேட்டரை ட்ரீட் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து வேலையில வந்து இருக்கிறவங்க. அதனால சர்வீஸ் மேட்டர்ல வந்து பிஐஎல் கூடாது, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்குகள் கூடாதுன்னு எல்லாம் பல வாதங்கள் வைக்கிறாங்க. இதுல எல்லாம் ஒரு டெஃபினெட்லி நத்திங் ஹோல்ட்ஸ் வாட்டர். என்ன அஜிடேட் பண்றாங்க? அஜிடேட் பண்றது இதுதான். இந்த ப்ராசஸ் சரியானு தான் கேட்கறாங்க. அதாவது இந்த மாதிரியான கம்பேஷனட் கிரவுண்ட் அட்மிஷனுக்கு இதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறை வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறதா கேள்வி. அது பண்ணல. அப்ப என்னை பொறுத்தளவுல வந்து இந்த சர்வீஸுக்கு வந்த பிறகு இருக்கின்ற பிரச்சனைகள் பத்தி யாரும் கேட்கல. இவர் நல்லா பணி செஞ்சாங்க, இவர் நல்லா பணி செய்யவில்லை, அதனால ரிமூவ் பண்ணோம்னா சர்வீஸ் மேட்டர் கிடையாது. இது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக போன விஷயமா இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, ஒரு அரசாங்கம் வந்து எப்போ ஒரு கருணை அடிப்படையில் எப்போ வந்து வேலைக்கு வைக்க முடியும். அப்ப நீங்க தூத்துக்குடி ஃபயரிங்க்கு பிறகு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கிறது. அதுல அரசு டைரக்டாவே இன்வால்வா இருக்குது. இங்க கரூர்ல யாரும் இதுவரை போலீஸ்கார சுட்டு கொண்டாங்கலாம் யாரும் ஒன்றும் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு புதுசா யார் மேலேயும் புல்லட் மார்க்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாம் கூட்ட நெரிசல்ல கொல்லப்பட்டவர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அங்க தூத்துக்குடியில வந்து செப்பரேட்டாக ஒரு கைட்லைன் போட்டு அந்த நபர்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு வரையறைய ஒண்ணுமே இல்லாம ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்ததுக்கு இப்படி செய்யறதுதான் பிரச்சனையா இருக்கிறது. தூத்துக்குடி என்பது ஒரு ப்ரொட்டஸ்டுக்காக வந்த மக்கள். அந்த மக்களை வந்து அரசாங்கம் வந்து கொன்று குவிக்கிறது. அதன் பிறகு தான் அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அதுலயும் ஒரு கைட்லைன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவங்க ஒரு ஒரு புது இது கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து பண்றாங்க. அப்படி கூட இதுல பண்ணியிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் தாட் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு புது கைட்லைன் கொண்டு வந்துட்டு, ஆமா இப்படி கூட்டு நெரிசல்ல செத்து போனவர்களுடைய நெக்ஸ்ட் ஆஃப் லைனுக்கு நாங்க வந்து வேலை கொடுப்போம் என்று பொதுவாக ஒரு ரூலை வந்து நீங்க தாராளமா பண்ணலாம். அடுத்தது வேற எங்காச்சும் கூட்டம் செத்தாங்கன்னா அதுக்கு வந்து கொடுக்கலாம். அமோனியா இது வாயு சுவிச்சு எவராச்சும் செத்து போனாங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம். சிவகாசியில வந்து அதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரைக்குள்ள என்ன கேட்டிருக்கு, சிவகாசியில செத்தவங்களுக்கு அவர்களுடைய நெக்ஸ்ட் ஆஃப் ஃபேமிலிக்கு கின்னுக்கு ஏன் வேலை கொடுக்கல? இந்த கேள்விகள் நிச்சயமா வந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப எங்க நீங்க வந்து அந்த டிரா த லைன் வருது இல்லையா, அதான் பிரச்சனையா இருக்கு. தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் லீகல் டீம் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இந்த அரசினுடைய ஆட்சியில? ஏன்னா இப்ப தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏவாவேலு அவர்கள் வழக்கா இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெயில் கிடைச்சதா இருக்கட்டும், இல்ல இன்றைக்கு கூட செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகி இருக்காரு. இப்படி எல்லா விஷயத்திலுமே ஏதோ ஒரு பேக் ஃபயரை சந்திக்கிறாங்க இவங்க அப்படின்னு போது லீகல் டீம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. நேற்றைக்கு முன் வச்ச நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெர்லைட் விவகாரம், அப்புறம் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுடைய வீட்டுல வேலை கிடைச்சது அப்படின்னு இது எல்லாமே ரொம்ப வீக்கான வாதமா இருக்கா? அரசாங்கமே வீக்கா தானே இருக்கு. அப்புறம் பாக்கி எல்லாமே வீக்கா தானே இருக்கும். அதாவது எங்க நடக்கணும், எந்த மட்டத்தில் நடக்கணும்? இந்த 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 கைட்லைன்ஸ் வைக்கிறதானாலும் சரி, இல்ல இதுக்கு புது வரையறை கண்டுபிடிக்கிறதானாலும் சரி, எங்க நடக்கணும்? அரசாங்க தரப்பு நடக்கணுங்க. இது வந்து அட்வொகேட்னால இதெல்லாம் பண்ண முடியாது. அட்வொகேட் பண்ணுறது என்ன, அங்க போய் வாதிடலாம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போய் வாதிடலாம். சரி, இப்போ வந்து ஒரு இவருக்கு யாருக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பெயில் கொடுத்தனாலதான் இன்னைக்கு வந்து மார்க்கண்டேயனுக்கு பெயில் கொடுக்கலையான்ற அந்த கேள்வி வருமா வராதா? அதாவது ஒரு பேச்சுக்காக ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. அந்த பேசின பேச்சுக்காக இன்னைக்கு பிடிச்சி பாளையங்கோட்டில் ஜெயில போட்டு இன்னைக்கு எவ்வளவு ஆகுது? 7-8 நாளா 10 நாளா ஏதோ ஆகுது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் இருக்குமே ஆனால் அது நிச்சயமாக வந்து இதுக்கு ஒரு தரத்திலையும் நாம் வந்து இதுதான் இந்த காரணத்துக்காகத்தான் இந்த பிரச்சனை நடக்கிறது என்றால் நம்ம சொல்லவே முடியாது. இது அட்வொகேட்டினுடைய பிரில்லியன்ஸ்னால நடந்துச்சு, இது வந்து அட்வொகேட்டினுடைய பிரச்சனையால் நடக்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. அப்போ வேணுமென்றே லிபர்ட்டியை வந்து சூறையாடுகின்ற லிபர்ட்டி என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத நபர்கள் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பேச்சுக்காக அவர் பேசின ஒரு பேச்சுக்காக உள்ள இருக்கிறார். ஆமா இப்ப எலும்போட பேன் சொன்னாங்க, இது திருப்பி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதானே. அப்போ அது வன்னியரசுக்கு பாதகம் கிடையாதா? அப்ப உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும்தான் எலும்பு இல்லை, உங்களுக்கும் எலும்பு இருக்குன்னு அந்த மாதிரி பேசினார் இல்லையா? அப்ப அவருக்கு அது பாதகம் இல்லையா? அப்ப அவரை பிடிச்சு உள்ள போடணும்ல.
அப்போ எலும்பு முறிப்பேன் என்று சொன்ன ஒரு பேச்சுக்காக ஒரு மனிதரை வந்து 10 நாள் வந்து நீங்க வந்து சிறைக்குள்ள வச்சீங்கன்னா, என்ன அரசாங்கம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லங்க திமுக அரசாங்கம் பண்ணுச்சு. ஏங்க திமுக அரசாங்கம் பண்றதே நீங்க பண்றதுன்னா, அது திமுகவே வந்து உட்கார்ந்து போடணும் இல்லையா? நீங்க இதுக்கு உங்கள எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் அது வேண்டான்னு சொல்லி தானே உங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்கள் சரியில்லைன்னு தானே உங்கள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்களும் அதே பாணியில வந்து நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா, அப்புறம் மக்கள் என்ன நினைப்பார்கள்? உங்களையும் தூக்கி வீசி எறிய வேண்டியதுதானே தானே நினைப்பார்கள். அதான் பிரச்சனை. சமீபத்துல பாஜக ஆட்சி தான் தமிழகத்துல நடக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது அப்படின்ற வாதம் இப்ப இன்னும் அதிகமாயிருக்குல்ல சார். ஆளுர் ஷா நவாஸ் அவர்கள் விசிகாவுடைய முதன்மை செயலாளர் சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அது தொடர்ச்சியா நிறைய காரணங்களை முன்வைக்கிறாரு. இப்போ இன்றைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த விவகாரம் தமிழ்நாடு காலத்து 3ஆவதா பாடப்பட்டது கூட பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில மறைமுகமா இந்த அரசாங்கம் இணக்கமா போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதை எப்படி சொல்லுவாங்க? மன்மோகன் சிங் வந்து ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லுவார். சஞ்சய் பார்வனுடைய புக்கினுடைய தலைப்பும் அதான், ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி இங்க ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் விஜய். அதான் பிரச்சனையா இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒரு தொலைநோக்கு பார்வையோ, பாசிசத்துக்கு எதிராக ஒரு போராட்டமோ, இல்லை என்றால் பாஜக வந்து நாம எதிர்த்து நிக்கணும் என்றோ, இது ஒண்ணுமே கிடையாது. இது இப்போ டீலிமிட்டேஷனை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளால நான் கொண்டு வர விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கருவில் சொல்லிட்டு போனார். அதன் பிறகு யாராச்சும் அந்த கட்சியில இருந்து ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா? இதே வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருந்த சமயத்துல எவ்வளவு கூத்து பண்ணாங்க. அதாவது ஒரு பில் எரிக்கிறதுல கடைசி ஸ்டெப்பாக பில் எரிச்சாங்க. தேர்தலுக்கு முன்னால் பில் எரிச்சாங்க. அதுக்கு முன்னால வந்து இந்த இங்க தென் மாநிலங்களுடைய முதல்வர்களை எல்லாம் கூட்டுக்கொண்டு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த ஒரே ஒரு இஷ்யூ மேல வந்து ஒரு மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் செஞ்சது. அப்போ இது ஒவ்வொரு இஷ்யூ எடுத்து பார்க்கும்போது இவர்களுடைய இந்த இம்மெச்சூரிட்டி காரணமாவா, இல்ல இவங்களுக்கு வந்து மேட்டரே விளங்க மாட்டேங்குதா, இல்ல இவர்கள் வந்து பாஜக ஒத்தாசை செய்யறாங்க, இது ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் இன்எஃபிஷியன்சி ஆர் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் இன்கெப்பாசிட்டி ஆர் ஆர் தே இன் கன்னவன்ஸ் வித் பிஜேபி? இது புரிய மாட்டேங்குது, ஆக்சுவலா புரிய மாட்டேங்குது. இது என்ன வேணாலும் இருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் நமக்கு தெரியும் நான் கருதுறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பு அடுத்த பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ வந்து நீட் பேன் தான் தமிழ்நாடு கோரிக்கொண்டிருக்கிறது. ஆனா நீட் பேன் பத்தி முதல்வர் ஒன்றும் பேச மாட்டார். ஒரு அறிக்கை வந்து மிட் நைட் 12:35 ஒரு அறிக்கை வந்து யாருமே சைன் போடாது தாவேகா அரசாங்கத்திலிருந்து, தாவேகா கட்சியிலிருந்து வருது. அதன் பிறகு அடுத்த நாள் வந்து முதல்வர் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லி அவருடைய சிக்னேச்சர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது இதுவரை. இப்ப நீட்டினுடைய ஸ்டாண்டும் அவ்வளவுதான். நீட் பேன் தான் அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்படி அது வந்து ஜென்சி நம்புச்சுன்னா ஏன் வந்து ராஜ்மோகனை வந்து கத்துறாங்க அங்க இந்த சிபிஐனுடைய பாலன் இல்லத்துல போகும்போது? ஏன் வந்து அங்க கூச்சல் குழப்பம் ஏற்படுது? ஏன் விஜய் என்ற பெயர் சொல்லும் போது விஜய் அண்ணாவுடைய ஃபர்ஸ்ட் டேவுக்கு நான் போயிட்டு வந்தேன் சோனம் என்னது அகர்வாலா அவருக்கு பேர் என்னன்னு தெரியல. ஆமா, அவர்கள் வந்து அந்த நடிகை வந்து பேசும்போது ஏன் வந்து அவர்களே அதன் பிறகு ஏன் பேச விடல? அப்போ அந்த ஒரு மனப்பான்மை என்பது தமிழக மக்களினுடைய மனப்பான்மை என்பது இவர் வேற ஏதோ ட்ராக்ல போய்கிட்டு இருக்காரு என்ற மனப்பான்மை வந்து தமிழக மக்களுக்கு இல்லை என்றால் ஜென்சிக்கு வந்து வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதே இடத்துல தான் ஒரு கனிமொழி என்னன்னு பேசினாங்க, என்ன கூச்சு குழப்பம் வந்தாங்க. அதே இடத்துல தான் எவ்வளவோ அரசியல்வாதிகள், ஐ திங்க் ஹிப்ஹாப் தமிழை விட போயினார்னு நினைக்கிறேன், எவ்வளவோ நபர்கள் போனாங்க. யாரையுமே வந்து எல்லாருமே வரவேற்றாங்க. மக்கள் வந்து அங்க இருக்கின்ற ஜென்சி வந்து எல்லாத்தையும் வரவேற்றது. யாரை வரவேற்கல? ஒண்ணு இந்த அந்த சோனம் வரவேற்கலாம். அதன் பிறகு வந்து ராஜ்மோகன் போய் பேசினாரு, பேச மட்டும் விட்டு அதன் பிறகு வந்து கூச்சல் குழப்பம் அங்க நடந்துச்சு. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னா, நாம என்ன நினைச்சாலும் எனக்கு அது இன்எஃபிஷியன்சியா இருக்கலாம், இல்ல நான் இன்கெப்பாசிட்டின்னு நினைக்கலாம். அது என்னதான் இருந்தாலும் இளைஞர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இல்லை என்றால் அங்க இருந்த இளைஞர்கள், இல்லை என்றால் ஒரு பெரும்பாலான இளைஞர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு என்னன்னா, இவர்கள் நமக்காக நிலை கொள்ளவில்லை. அதாவது தே டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் அஸ். அந்த ஒரு இடத்துக்கு இப்ப வந்திருக்காங்க நான் கருதுறேன். ஓகே, இப்ப கரூர் விவகாரத்துல போக்கஸ் பண்றாங்க, அது மீது இவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. ஆனா மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க இருக்கும்போது பாஜகவுக்கு இணக்கமா போறாங்க அப்படிங்கறதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்கும் போது கூட இவ்வளவு விமர்சனங்கள் அதிமுக மேல வந்தது கிடையாது சார். வெறும் இந்த 3 மாசத்திலேயே இவ்வளவு விமர்சனங்கள் தாவேகா மேல வைக்கிறாங்க அப்படின்னா அதை திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா? இல்ல இது இஷ்யூ எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து முக்கியமான விஷயங்கள்ல உங்க ஸ்டாண்ட் வந்து சொல்லிட்டீங்க, பல விஷயங்களை சொல்லிட்டீங்க. ஆனா
அதை தாண்டி ஒரு வார்த்தை எங்க கட்சியோ எங்க நபர்களோ யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அங்கதான் பிரச்சனை வருது. இப்போ ஒரு அமைச்சர்கிட்ட இந்த ஒரு விஷயம் நீட்டை பத்தி கேட்கறாங்க. இல்லைங்க இல்லைங்க, நான் இங்க வேற ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன், அதை பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் வந்து அங்க இருந்து ஜூட் ஆயிடுறாரு. அப்ப இங்கதான், அதாவது இப்போ நீங்க வந்து இப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. ஆனா காங்கிரஸ்காரர்களுக்கு அங்கேயே இப்போ வந்து பிரச்சனையா இருக்கிறது. ஏங்க இவரை வச்சு எப்படி நாம வந்து சமாளிக்க முடியும்? ஆனா என்னை பொறுத்தவரை பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு. அங்கேயும் டெல்லியில சொல்றாரு, இல்லங்க நம்ம கூட தான் இருப்பாரு, நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கு இந்த ஒரு டவுட் வந்து, அதாவது காங்கிரஸ் கூட இருக்கின்ற ஒரு கட்சி மேல இவ்வளவு டவுட் வருது. யார் மேல வருதுன்னு பார்த்தா எந்தெந்த கட்சி கூட்டணியில் இருக்கின்ற எந்தெந்த கட்சி மேல வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்சிபி மேல நமக்கு வரலாம், சிவசேனா மேல வரலாம். ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு கட்சியா இன்னைக்கு வந்து விஜயனுடைய தாவேகா மாறி இருக்கிறதுன்றதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு 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 பெரிய ஒரு மாற்றமாக நான் காண்கிறேன். ஏனென்றால் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விட்டால் நிச்சயமாக நீங்க வந்து பிஜேபி பக்கம் போக மாட்டீங்க என்றதுக்கு ஒரு ஒரு சர்டிபிகேட்டாக கூட அது சான்று என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த சான்று வந்து 2-3 இடத்துல வந்து பிரச்சனையாகுது, இன்க்ளூடிங் மகாராஷ்டிராலும் சரி, இல்ல இது பீகார்லயானாலும் சரி, சில இடங்கள்ல வந்து பிரச்சனையாகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆய்கொண்டிருக்கிறது என்றதான் நான் காண்கிறேன். ஓகே, இப்போ இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில கூட காலையில ஒரு சிக்கல் எழுது, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது இவ்வளவு பெரிய விஷயமா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேச வேண்டுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஏன்னா அதுல பல்வேறு தாவேகா தரப்பினரும் பங்கேற்கல. முக்கியமான நபராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்கல, முக்கிய எம்எல்ஏக்கள் பங்கேற்கல அப்படின்னு போது அவங்க அதை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? இல்ல என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய இஷ்யூவா நான் காணல. தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும், அவ்வளவுதான். நீங்க எங்க வேணா பாடிட்டு போயிருங்கன்றதுதான் என்னுடைய ஸ்டாண்டா இருக்கு. ஆனா அதுல ஒரு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அந்த அந்த அப்ஜெக்ஷன்ல அர்த்தம் இருக்கிறது. அதாவது ஒரு முழுக்க முழுக்க இந்து பாடல், அந்த பாடல் தான் முதல் பாடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதுல எனக்கு பிரச்சனை இருக்கிறது. அது திஸ் இஸ் நாட் அ ஹிந்து நேஷன், திஸ் அண்ட் இது வந்து ஒரு செக்யூலர் நாடு. அந்த ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டருக்கு வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் போட்டு வந்துருச்சு. அதனால இவ ஒரு அரசாங்கம் வந்து அதை நிச்சயமாக தடுத்து நிறுத்தலாம், ஒரு அரசாங்கம் வந்து அதுக்கு எதிர்வினையாற்றலாமே தவிர அது மக்களால் வந்து செய்ய முடியாது, ஒரு யூனிவர்சிட்டினால செய்ய முடியாது. ஏன்னா யூனிவர்சிட்டியோட தலையில உட்கார்ந்து வருகிறது சான்சலர், அவர் வந்து கவர்னரா இருக்கிறார். இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இந்த விஷயத்தை பத்தி யார் முதலே வந்து பேச ஆரம்பிச்சாரு, இந்த டவுட் இருந்தது. இந்த டவுட்டை வந்து எங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எடுத்துக்கொண்டு செல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நேரா பிரதமர்கிட்ட கொண்டு போய் செல்லுது. நான் எந்த பாட்டை ஃபர்ஸ்ட் பாட வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு அந்த ஃபர்ஸ்ட் விஜய் வந்து பிரதமரை சந்தித்த உடனே ஒரு கோரிக்கை வச்சிடறாரு, 5 கோரிக்கை வச்சிடறாரு. அந்த 5 நாளோ அந்த 5ல வந்து ஒரு கோரிக்கையாக இது இருந்தது. இது அதாவது இதுல கிளாரிபிகேஷன் கொடுங்கிறது. அவன் கிளாரிபிகேஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு இருந்தது. அப்பவும் இப்பவும் அதாவது நீங்க எங்க ஸ்டேட்ல வந்து இது செய்து கொண்டிருக்கிறோம், ஸ்டேட்டுக்கு ஆட்டானமி இருக்கு, இந்த ஆட்டானமி பிரகாரம் வந்து நாங்க வந்து தமிழ் தாய் தான் முதலாளர் பாடுவோம் என்று அழுத்தம் திருத்தமாக பிரதமருக்கு ஒரு லெட்டரை வந்து கொடுத்துருக்கலாம். அப்ப கொடுத்துருக்கலாம், அது செய்யல. அங்க போய் கிளாரிபிகேஷன் கேட்டதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முகாந்திரமே கிடையாது. யூ ஹேவ் நோ வே டு சர்கம்வென்ட் திஸ். நீங்க போய் எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம கேட்டீங்க, அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க, அந்த எக்ஸ்பிளேஷன் பிரகாரம் நீங்க செஞ்சுட்டு போகணும். இதுதான் தாவேகா அரசாங்கத்துக்கு ஒரு பேக் ஃபுட்ல போகக்கூடிய ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். அப்ப யார் அந்த இது கோரிக்கைகளை வந்து எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணணும். அது இன்னும் பண்ண மாதிரி தெரியல. அவர்களே தான் இன்னும் வந்து விஜயனுடைய அந்த பவர் இன்னர் சர்க்கிள் வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய தகவல். அப்ப அதுதான் என்னை பொறுத்தவரை அதான் பிரச்சனை. பிராங்கா வந்து தாராளமா எந்த பாட்டு வேணா பாடிட்டு போங்க, ஆனா ஒரு ஹிந்து பாட்டு தான் பாடுவேன் என்று சொல்றது வந்து நிச்சயமாக வந்து அது ஒரு செக்யூலர் நாடுக்கு சரியில்லை என்பதுதான் என்னுடையது. ஒரு ஜோசப் விஜய் கூட இதுக்கு எதுக்கு இல்லைங்களா, எதிரணி ஆற்றவில்லை என்றால் யாரை ஆற்றுவார் எனக்கு தெரியாது. காலம் காலமா ஒரு மரபு சார்ந்த அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இங்க குற்றச்சாட்டா இருந்து ஒரு மாற்று அரசியலை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ், அதிகாரிகள், செயலாளர்களா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க இத்தனை ஆண்டு காலம் இருந்த அரசியலை பார்த்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல அவங்க கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் கொடுக்கலையா, இப்படி இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவங்க சொல்றத மினிஸ்டர்ஸோ இல்ல சிஎம்ஓ கேட்க மாட்டேங்கிறாங்களா? என்ன சிக்கல் இருக்கு இந்த இடத்துல அதிகாரிகளுக்கும் இதுக்கும் மத்தியில இந்த அரசாங்கம்?
கவர்மெண்ட் ஜெனரலா டிஸ்பங்ஷனலா தான் இருக்கு. அது தெளிவாக தெரிகிறது. அதாவது இந்த அரசாங்கத்தில் வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கின்றவர்கள் அமைச்சர்கள். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒருவேளை ஒரு சிஎம்னுடைய ஆபீஸ் பெரிய அளவில் வந்து பாக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து ஆதிக்கம் செலுத்துது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பாக்கி இருக்கின்ற மினிஸ்டர்ஸுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாத நபர்களா இருக்கிறார்கள். அதனால யாருடைய இன்புட்ஸ்ல வந்து இந்த விஷயங்கள் நடக்குன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி செக்ரட்டரிஸ் டு கவர்மெண்ட், அதே மாதிரி அரசாங்கத்தில் ஏற்கனவே பணியாற்றிய நபர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்து செல்ல முடியும். அப்ப அவர்களையும் நீங்க நம்பல. எல்லா இடத்துலயும் வந்து இவர்களை நம்பினால் நம்ம வந்து நம்மள வந்து எங்காச்சும் கொண்டு இறக்கிடுவானோ, இல்ல வந்து நமக்கு பிரச்சனை பண்ணிடுவானோ, மோசம் பண்ணிடுவானோ என்ற அந்த ஒரு லுக்கிங் ஓவர் த ஷோல்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிண்ட்ரோம் இருக்கிற நபர்களுக்கு வந்து நிச்சயமாக அரசாங்கத்தில் எஃபெக்டிவாக பணியெடுக்க முடியாது. ஏனென்றால் அரசாங்கம் என்பது எல்லாமே ஒரு விஷயம், எல்லாமே வந்து ஒரு நபர் செய்ய முடியாது. நான் முன்னாடியே மோடியை குறிப்பிடும் போது நான் சொல்லியிருக்கிறேன், இந்தியா இஸ் டூ ஹியூஜ், டூ வாஸ்ட். அதே மாதிரி தமிழ்நாடு இஸ் டூ ஹியூஜ், டூ வாஸ்ட். ஒருத்தர்னால மட்டும் இந்த பணியை செய்ய முடியாது. ஜெயலலிதானால கூட செய்ய முடியல. பல செக்டர்ல வந்து தமிழ்நாடு படுக்கிறதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா வந்து எல்லாமே வந்து தன்னுடைய கையில வச்சு செய்து கொண்டிருக்கார்கள். அதுதான் பிரச்சனையா இருக்குது. மோடி அதே தான் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்தியா வந்து பின்னே நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நடக்குது என்றால் என்னை பொறுத்தவரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பல டெண்டர்கள் வந்து பிக் டிக்கெட் டெண்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லாமே ஊழல் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாமே ஊழல் என்று நீங்க சொல்லிட்டு ஊழல் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாமே நிறுத்தி விட்டீங்கன்னா ஏறத்தாழ திமுகவினுடைய அரசு 96ல வந்த அரசு மாதிரி தான் இருக்கும். அதாவது முதல் முறையாக உங்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதுலயே லாஸ் ஆகி போயிடும். இந்த அமைச்சர்களை பிடிங்க, இந்த முன்னாள் அமைச்சர்களை சிறை பிடிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் சொல்லிட்டு நீங்க வந்து காலம் தாழ்த்தி அப்புறம் கடைசியில 2 வருஷத்துல வந்து கஷ்டப்பட்டு ஏதாச்சும் பண்ண நீங்க முயற்சி எடுப்பீர்கள். ஆனா அங்க வந்து பெருசா உங்களுக்கு ஒன்றும் பாசிட்டிவா இருக்க போறது இல்லை. ஏனென்றால் 2 வருஷத்துல ஜெஸ்டேஷன் பீரியட்ல ஒரு பெருசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களால் செய்ய முடியாது. இப்போ அண்ணா சாலை எடுத்துங்களேன். அண்ணா சாலையில இப்போ பில்லர் வைத்த வண்ணம் அங்க பெருசா ஒரு ஒரு பாலம் வந்து நின்று கொண்டிருக்கிறது. அது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் இஷ்யூ தான். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனால் அது போக்குவரத்து நெரிசலுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப அந்த கான்ட்ராக்டர்ஸை கூப்பிட்டு கால் பண்ணி தாராளமாக ஒரு டிஸ்கஷன் முடிச்சுட்டு அந்த விஷயத்தை முடிக்க வேண்டியது தானே. அதை ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகுதுன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது அவங்க எலெக்ஷனுக்கு முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருந்தார்கள். எப்படியாச்சும் எலெக்ஷனுக்கு முன்னால முடிக்கணும்னு பார்த்தாங்க, முடியல. இப்போ அடுத்த ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்ல முடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எலிவேட்டட் ஃபிளைஓவர் டு மதுரை எங்க போய் நிற்கிறதுன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சிஎம்ஆர்ல பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நின்று வெள்ளம் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் துரிதமாக உங்களால ஏன் செய்ய முடியவில்லை என்று பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒண்ணு வந்து சஸ்பிஷியஸா இருக்கீங்க. உங்க செக்ரட்டரிஸ் மேலேயே உங்க ஆஃபீஸர்ஸ் மேலேயே நீங்க வந்து சஸ்பிஷியஸா இருக்கீங்க. அப்போ மாநிலம் வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது, ரிக்ரெஸ் தான் ஆகும். இது எப்படி இந்தியாவில் நடந்ததோ, மோடியினுடைய தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. ஓகே, சோ அதனாலதான் அந்த ஒரு கம்பேரிசன் வருதா? நிச்சயமா அதனாலதான் கம்பேரிசன் வரும். வேற நீங்க வந்து இப்போ இருக்கின்ற இப்ப மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இந்த அரசாங்கத்து மேல ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, கரப்ஷன் கிடையாது. இல்ல வந்து பல இடங்கள்ல வந்து கரப்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி என்ன செய்யுதுன்னு இப்ப வந்து ஆண்டனியை பத்தி ஆண்டனியை பத்தி சொல்லுவாங்க. அவங்க வந்து நான் கரப்ட், அவர் வந்து கரப்டே பண்ண முடியாதுன்னு. ஆனா ஆண்டனி என்ன செஞ்சாருன்னு இப்ப நமக்கு தெரியுது. அவர் வந்து ஒரு பர்ச்சேஸும் வந்து ஆர்டர் பண்ணல. டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு பர்ச்சேஸுக்கு ஆர்டர் பண்ணல. அதனால ஏறத்தாழ இந்தியாவுக்கு ஒரு 8 வருஷ காலம் 10 வருஷ காலம் வந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டே எல்லாம் மாறிடுச்சு. இவருடைய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில வந்து இவர் எல்லாத்துக்குமே பொறி போட்டு அனுப்புனதுனால அதுக்கு தொடர்ந்து வந்து அமைச்சர் கூட அதை வந்து இமீடியட்டாக சரி செய்ய முடியவில்லை. அந்த எல்லா குறைக்கும் வந்து பதில் சொன்ன பிறகு தான் நீங்க வந்து அடுத்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு போக முடியும். ஏறத்தாழ அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் அதே விஷயமா தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து ஊழல் எல்லாம் நாங்க வந்து செய்ய மாட்டோம்ப்பா அப்படின்னு இருக்கின்ற அந்த ஒரு மறை இருக்குது இல்லையா, இந்த நாங்கள் ஊழல்வாதிகள் அல்ல என்ற அந்த மறை இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து ஆனஸ்டா செய்வோங்கிறத மறை வந்து அது நிச்சயமாக வந்து டெவலப்மெண்ட்டை இம்பீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடக்கூடாது. அது இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். ஓகே சார், அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நேருக்கு